மருது கத்தியான வயிற்றுல பார்க் பண்றான். கையை விடுன விடுங்கிறல்ல. ஏயா பட்ட பகலில் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை குத்த விரட்டுற? வழக்கமாக நாங்கள் தான் எவனையா விரட்டுவோம், உன்னைய மாதிரி எவனா வந்து தடுப்பேன். என்னையா தலைகீழால இருக்கு? அப்படி என்னையா தப்பண்ணாவன்? அது அவன்டே கேளு. இது நல்லா இருக்கு. ஐயா கத்தி என்ன விலை? 30 ரூபாமா. என்ன ஆன விலை சொல்லுத? 5 ரூபான்னு விடு. என்னம்மா பாதி விலை கேட்குற? ஆமா கத்தி நல்லா பதமா இருக்கா ஐயா? என்னது பதமாவா? ஓ வீட்டு பதம் இல்ல, ஏன் வீட்டு பதம் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பதத்தையும் இதுல இறக்கி வச்சிருக்கேன். வேணும்னா நீ குத்தி பாரு, இல்ல நான் உன்னை குத்தி பாக்குறேன். சரியா? உனக்கு நேரம் சரியில்லை போலுக்கு. பதம் பார்க்க உன்னையே குத்துவோம். அண்ணே தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருந்தேன். என்ன எங்க அப்பத்தாவ முறைச்சாலே குத்துவேன். இவன் என்னடானா குத்தலா பேசியிருக்கான், குத்துவேன்னு பேசியிருக்கான். அண்ணே தெரியாம சொல்லிட்டேன். இவனை நான் சும்மா விடுவேன்? மன்னிச்சிருந்தேன் அண்ணே. இது போட்டு பாரு. எனக்குலாம் வேணாம், நீ போடு. இத போட்டு பாரு. நல்லா இருக்கா? இதான பாரு. ஏய் பாக்கியம், இத பாரு. இது சிறுசா இருக்கு, கொஞ்சம் பெருசா கொடுங்க. இது சூப்பரா இருக்குடி. புது டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. அப்பத்தாட்ட காட்டு. அப்பதா இது பாரு. புலி நகர். மன்னிச்சிடுங்க, தெரியாம. எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? இல்லங்க, உனக்கு எப்படி தைரியம் இருந்தா என் பேரனை அறைவேன்? என்ன தைரியம் தான் என் புள்ளைய அடிப்ப? என்ன தைரியம் தான் எங்க அப்பத்தாவ என் கண் முன்னாடி அடிப்பேன்? என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிப்ப? இது யாரா? அட கலெக்ஷன். ஜி இங்க கீழே கீழே அவங்க தான் சாட் பூர்த்தி விளையாடுறாங்களே, உன்னை எவன் உள்ள வர சொன்னது? செவ்வளு நல்லா கிழிஞ்சிச்சா? இவர் அடிப்பாராம், இவர் அடிப்பாராம், இவர் அடிப்பாராம். இப்ப நான் யார் அடிக்க? நீங்க வேணா உங்களே அடிச்சுக்கோங்க. என்னது? இல்லைங்க சார், ரொம்ப டென்ஷனா இருந்தா குவார்டர் அடிங்க, கூலிங்கா இருந்தா டீ அடிங்க. ஏடா சொன்ன? சாரி. இவனெல்லாம் காரி துப்புனால எச்சி வெஸ்ட் ஆயினா அவனை போய் அடிக்க போயிருக்க. சார் அடிச்சதுக்கு வேணா கேஸா போடுங்க, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ராஜா, கொலையே நடந்தாலே டவுனுக்குள்ள கேஸ் போட மாட்டான், இதுக்கு போட்டுருவோமா என்ன? நீ என்னடா உலகம் தெரியாம பேசுற? என்ன வக்கீல் சார் வரும்போது சொல்லி கூட்டு வரலையா தம்பியா பிள்ளையா? என்ன சேப்பு சட்டா உன்னை அடிக்க நீ பிட்பாயிட்டா என்ன? உன்ன மாதிரி வீரமான ஆளுகளுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற, பாத்துக்க. யாராச்சும் எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஏட்டையா எடுத்து கொடுத்துருங்க. வாங்கப்பா போலாம். ஏய், உங்க 4 பேத்துல எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு போங்கடாண்ணா. சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீ பேசாம இரு, ஒன்னாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எடுத்து கொடுத்துட்டா போலாம்ல? போலாம். ஏல மருது, அந்த சாவி எடுத்து கொடுறா. ஆத்தாடி, இம்புடி சாவி உள்ள இருக்கு. ஏன் சார் இதே சோழியா தான் இருப்பீங்க போல இருக்கு ஸ்டேஷன்ல. சரியில்லையே, உங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. சார் இந்தாங்க சார் உங்க சாவி. சும்மா நச்சுன்னு இருக்கா? சும்மா முறைக்காதீங்க சார். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு என் பேரன் முதல்ல தட்டுல இட்லியை போடுவான், அப்புறம் தலையில இடிய போடுவான், அப்புறம் அவர் சாவியை திருப்பி கக்கூஸ்ல போடுவார். நீ பேசாம சும்மா. பொம்பளைகளுக்கு ஆத்திரம் இருந்தா மட்டும் போதாது, அறிவும் வேணும். என் பேரனுக்கு அது சாஸ்தி. வாடா போலாம்.
எப்பா ஏய், அவன் நடந்து வரலப்பா, பறந்து வர்றாப்பா. என்னடா ரெண்டு பேரும் மூச்சு பேச்சு இல்லாம வந்துகிட்டு இருக்கீங்க? பேசாம வாயை மூடிட்டு வா, இல்ல போறவில்லை எங்க கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு போயிருவேன். என்னடா செஞ்ச? பொம்பளையா தானி சும்மா இருந்த பிள்ளை லவ் பண்ண வச்சு கழுத்தறுத்து இப்படி நட்டாத்துக்குள்ள விட்டு வந்துட்டிய. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் கேளு. வண்டி இடது பக்கம் திருப்பு. ஏய், அந்த பக்கம் எதுக்கு போக சொல்ற? திருப்புனா திருப்புடா, அப்படிதான் சொல்லுவேன். ஏத்தா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? பேசாம வாடா, எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லதா, உன் புருஷன் பாண்டி இல்ல? அந்த வாராக.
மச்சான் இன்னைக்கு எங்களை மார்க்கெட்ல அடிச்சது. விட்டுறியா கோவப்படாதயா, சொன்னா கேளியா. பாண்டி நீ கொஞ்சம் சொல்லியா, நீ சொன்னாதான் உன் ஆளுக கேட்பாங்க. உன் ஆளுகளை என் பேரன் அடிச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதியா, நீ தான் பொம்பளைன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்தவனாச்சே. இனிமே உன் ஆளுக கிட்டையும் சரி உன் பிரச்சனையிலையும் சரி என் பேரன் தலையிட மாட்டான். ஏன், நீ இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அதனால அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுறியா. அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு பாத்தியா? என் பேரனை பத்தி உனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த மாரியம்மா புள்ள கூப்பிட்டப்பவே என் பேரனை அனுப்பிச்சிருந்தா நீ செத்துருப்ப, அவ உயிரோட இருந்திருப்பா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. இனிமே அந்த புள்ள பாக்கியம் என் புள்ள மாதிரி. அந்த புள்ளைய ஏற்கனவே தொட நினைச்சதுக்கு தான் உன் ஆளுகளை என் பேர ரோட்ல அடிச்சு ஓடத்தான் விட்டான். இன்னொரு தடவை அந்த புள்ளைய தொட நினைச்ச உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தான் உயிரையே கொடுத்தவன் தான் அந்த மருது. அப்பேற்பட்ட பேரத்தான் என் பேரனுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த மருது வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டான். ஆனா என் மருது ஒன்ன மாதிரி கொலகார பைய உயிரை எடுப்பான். ஏ கிழவே, ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஏலே, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடி வேற புடுங்கத்தான். ஏலே எக்ஸ், அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருது மொத ரகம், பேசுறதுக்கு முன்னாடியே அடிப்பேன். பாப்பா இது ராத்திரி நேரம் அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 அம்மம்மா. என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க. என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க. இது ராத்திரி நேரம் அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணும் அம்மம்மா 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 அம்மம்மா. என்னங்க என்னங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க. சிக்னல் வந்துருச்சு. இது வேற. வாடா வாடா, 2 பேரும் நைட்ல சந்தோஷமா இருந்தாங்களான்னு பாத்து. அப்படின்னு ராத்திரில போய் பார்க்க முடியாதானே? அப்ப எனக்கு தெரிஞ்சு அங்க ஒண்ணும் நடக்க வாய்ப்பு இல்ல. நீ என்னடா சொல்ற? ஆமா, உன் பேர ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறப்பவே எனக்கு படபடன்னு வருது வடபடன்னு வருதுன்னு பயந்துக்கிட்டு தெரிஞ்சா என்னத்த பண்ணிருக்க போறேன். அப்ப இங்க பாரு, ராத்திரி பூரா கோலம் போட்டு விளையாண்டுருக்காங்க. ஆஹா, என் பேத்தி என்ன அழகா கோலம் போட்டிருக்கா. குத்தி பிடிவேன். இந்த கோலம் போடுறா இருந்தா ராத்திரி விடிய விடிய கண்ணு முடிச்சாலும் போட முடியும். இங்க அழகா கோலம் போடுதானே, அப்புறம் அங்க எப்படி அலங்கோலமா இருக்க முடியும்? ஆளவழி கிளங்கு பா ஜம்பு தண்ணி கொட்டி வச்சிருக்காங்க, வலிக்கு வந்துடாத. என்னது புகையா இருக்குது, சட்டிய கருக விட்டானா? பாத்தியாடா என் பேத்தி வந்த பிறகு நம்ம வீடு கோயில் மாதிரி ஆயிருச்சுடா. பட் பூஜைகள் நடந்துச்சா என்னன்னு தெரியலையே. நடந்திருக்குடா, அந்த விளக்கேத்தி வச்சிருக்கு பாரு. வெளியில விளக்கு எரியலாம், ரூம்புக்குள்ள அணைஞ்சிருக்கணும்ல. வா, சத்தம் இல்லாம வா. எல்லாம் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது. சரிதான், ராத்திரி இரவு காட்சி ஓடவில்லை. ஆப்ரேட்டர் பாலை மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஆக மொத்தத்தில் 2 பிரஸ்ஸா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கலை. ஏல லூசு பயல. என்னது? அங்க பாருடா. எங்க?
போடா அவங்க தாத்தா மாதிரி. வெக்கம் பேன்ல தூக்கு மாட்டி தொங்குற பாடியா பார்த்திருக்கேன், ஆனா தூக்கி போட்டு தொங்குற பாடியை இப்ப தாண்டா பாக்குறேன். ஏய் என்னது இது? அவன் புது மாப்பிள்ள எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான். அவனுக்கு போய் எலும்பா போட்டு சும்மாவே இருக்க, எனக்கு போய் கறியா வைக்கிற. அவன் என்ன என்ன நினைப்பான்? ஏல யாருக்கு எந்த குழம்ப ஊத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கழுத இந்த கறி குழம்புல வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கு, அதை நீ தான் சாப்பிடணும். சத்து புறாவும் எலும்பு குழம்புல தான் இருக்கு, அதை என் பேர மட்டும்தான் சாப்பிடணும். ஏய் கிளவி, நானும் ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல பட்டு வெட்டி பட்டு சட்டையை கலட்டி பேன்ல தொங்க போட்டு உன் கைனால எலும்பு குழம்பு, ஏன் பொண்டாட்டி கைனால எலும்பு குழம்பு சாப்பிடல. எனக்கு ஒரு எலும்பு கிடைக்குமா ப்ளீஸ்? வேண்டாம், அதை உன் முன்னாடி தான் கொடு. நல்ல ஐயா மருது, நிறைஞ்ச குடத்தோட சம்சாரி வீட்டுக்குள்ள வாரா. நல்ல சகுனமா இருக்கு, பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு வா. வா, நீ போய் வண்டி எடு. சரி, நீ நில்லுதா. இந்தா இந்த சாவியை இடுப்புக்குள்ள வச்சுக்க. ஆமா, எதுக்கு இப்ப அந்த பிள்ளைகிட்ட சாவியை கொடுக்குற? 4 இடத்துக்கு போயிட்டு வரப்போ காத்து கருப்பு அண்டாம இருக்கத்தான். என் பேரங்கிட்ட உன் லவ்வ நீயே வந்து சொல்லுவேன். சொல்ல வச்சு உங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி சோடியா வெளியில அனுப்புவேன். அனுப்பல என் பேரு மாரியம்மா கிடையாது. பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? நினைச்சத சாதிச்சு முடிச்ச. போயிட்டு வர அப்பதா. பார்த்து போயிட்டு வாயா. ஓகே. உனக்கு ஒண்ணு அப்படி? எனக்கு ஒண்ணும் ஆகலையா. என்னதான் சேலெல்லாம் ஈரமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லையா, அவன் குடோன்ல போட்டு பூட்டி வச்சிருந்தானா, அதனாலதான். அப்போ நகையெல்லாம் கிடந்தது? அது உன்னை பயமுறுத்துறதுக்கு தான்யா. வா வீட்டுக்கு போலாம். வாங்கல்ல. பாக்யம், என்னாச்சு அப்பதா? எங்க போனீங்க? எங்கேயும் போலத்தா, நீ ஒன்றும் பயப்படாத. ஏன் சேலையில ஈரமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த போனை போய் அங்க வை போ. ஏத்தா கிறக்கமா வருது, கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாயேன். இந்தாத்தா குடி. என்னத்தா? ஒன்றும் இல்லையா. நான் வேணா கோர்ட்ல கேஸை வாபஸ் வாங்கிடவா? இல்ல, அவனால ஏற்கனவே எங்க அம்மாவை பறி கொடுத்துட்டேன். இனி நம்ம அப்பத்தாவையும் பறி கொடுத்துட வேணாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாத, பேசாம படு. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, சொன்னா கேளுமா, படுங்கறல. கல்யாணம் ஆகாத வரைக்கும் வீட்டுக்கு வர்றது கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரோட்டுக்கு வர்றது கிடையாது. டே மருது, டேய் ஏண்டா பொழுது விடிகிற வரைக்கும் மாட தூங்குவீங்க? டே மரு, ஏன் அப்பத்தா, ஏன் என்ன இப்படி கீழே படுத்து கிடக்குற? அப்பத்தா, ஏன் அப்பத்தா, ஏய் ஏன் அப்பத்தா, டேய் மருது, டேய் மருது, டேய் ஏன்
என்னாச்சு? அபதா 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 அப்பதா! என்னாச்சு அப்பதா? டேய் அபதா என்னடா ஆச்சு? எனக்கு அப்பதா பாருங்க. என்னையா மருது உன் ஊர்ல உன் வீட்டில் ஊதுற சங்கு என் ஊர்ல என் வீடு வரைக்கும் கேட்டு கிழிக்குது. நான் தான் சொன்னேன்ல இக்ஸ் எப்போது விட்டுத்தான் அடிப்பான்னு. அடிச்சேனா விட்டு அடிச்சேனா எப்படி அடிச்சேன்னு தானே யோசிக்கிற. உங்க ஒப்பத்தாவை அடிக்கலை அறுக்கலை, சும்மா முக்கித்தான் விட்டேன். சும்மா முக்கி விடலை. பாண்டி நல்ல விளக்கணையை தேய்ச்சி விட்டாச்சு, கழுதையை தூக்கி முக்கி விடு. என்ன மாப்பிள்ள ரெடியா? சரியா இருக்கு மச்சான். தூக்கி முக்கி விட்றா. என்னத்தா என்ன செய்யறோம் தெரியுதா? தெரியுதியா? நல்லா தெரியுது. உன் சாவு என் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சாகுறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் பேரன் உன் மேல அருவா வீசுவான். இங்க எனக்கு நடந்த எதையும் என் பேரங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் சாவுல தான் உன் சாவு இருக்கு. சீக்கிரம் இளநியை கொடு. எனக்கெல்லாம் வீரம் தலைப்பா மாதிரினா உனக்கு தலை மாதிரி தா. தலையெல்லாம் இருக்கக்கூடாது. காலை வெட்டி விட்றா. நம்ம பாட்டிங்க சொன்ன வைத்தியம் என்னன்னா, நல்லா உச்சந்தலையில் விளக்கண்ணியை தேய்ச்சி ஐஸ் தண்ணியில் முக்கி விட்டு இளநியை அப்படியே கூலா குடிச்சா கொப்பத்தாக்கு வாயில நுரதல் இருக்கான் பாரு.